வரல ஹஜ்ரத். வந்துருச்சு ஹஜ்ரத். உங்கள்கிட்ட ஒரு பாப்பு கேட்போம் புதிய பாடத்துக்கு. நூன் ஜீம் நூன் ஜீம் ஏ நூன் ஜீம் நூன் ஜீம் ஏ நூன் ஜீம் ஏ நூன் லா. ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏன் கஷ்டம் லாம் அப்படியா? பிள்ளை அலிஃப் கஷ்டம். ஹஜ்ரத். அலிஃப் ஹஜ்ரத். அலிஃப் அப்படியா? ஆமா ஹஜ்ரத். திரும்பி சொல்லுங்க பாப்போம், சரியா குழம்பாங்க. ஃபே ஜீம் ஏ நூன் ஜீம் ஏ நூன் அலிஃப். குழப்பம் வரக்கூடாது. ஹஜ்ரத் அது எனக்கு தெரியல ஹஜ்ரத். எது தெரியாது? அந்த லாஸ்ட் ஒன் விளங்கல. எனக்கு அந்த லாஸ்ட் ஒன் தெரியல ஹஜ்ரத். ஃபர்ஸ்ட் ஒன்ல லாஸ்ட் ஒன்னா தெரியாது? ஆமா ஹஜ்ரத். ஆ? அதான் ஓகே. ஹஜ்ரத் லாஸ்ட் ஒன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் தெரியல. லாஸ்ட் எது தெரியாது? எது உங்களோட எது தெரியாது? நீங்க தெரியாதுன்னு சொல்றது மட்டும் தான் கேக்குது, அதான் கேக்குது, எது தெரியாது? இந்த லாஸ்ட் ஒன்ல ஹஜ்ரத். ஃபர்ஸ்ட் ஒன்ல லாஸ்ட் அப்படியா? எத்தனாவது லாஸ்ட் ஒன்டா? நம்பர் 6ஆ? இல்ல ஹஜ்ரத். நம்பர் ஃபர்ஸ்ட் 6. ஒன்ல லாஸ்ட் ஒன் ஹஜ்ரத். ஃபர்ஸ்ட் ஒன்ல லாஸ்ட் ஒன். இது தெரியாட்டி எப்படி நீங்க வந்தீங்க? இப்ப நான் திருப்பி டூ லெட்டர்ஸ் இப்போ டூ லெட்டர்ஸ் இதுக்கு முன்னுக்கு இப்படி லெட்டர் ஒன்று வரவே இல்லையா? ஆஹா, தெரியாதுங்கிறது போய் பிழை. ஆன்சரே பிழை, தெரியாது அந்த ஆன்சர். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு லெட்டர் இதுக்கு முன்னுக்கு வரவே இல்லை அப்படியா? ஹஜ்ரத் அலிஃப் ஹஜ்ரத். அதான் கேக்குறேன், இதுக்கு முன்னாடி இந்த இந்த அலிஃப் இந்த அடையாளம் இதுக்கு முன்னுக்கு வரவே இல்லை அப்படியா? ஆமா ஹஜ்ரத். வந்திக்குதே, நான் காட்டவா உங்களோட ரெக்கார்டிங்ல? பழைய ரெக்கார்டிங்ல இருக்குது, வந்திக்குதே. நான் சொல்லி தந்துக்கிறேனே. அலிஃப் என்ற எழுத்துக்கு முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்கிற, ரெண்டு முக்கியமான பண்பு இருக்கிற. என்ன எல்லாம் அது அலிஃப்? சொல்லுங்க பாவம் அலிஃபுக்கு. ஹஜ்ரத் எனக்கு தெரியல ஹஜ்ரத். நான் சொல்லி தந்தீங்க பாத்தீங்களா? மறந்து அப்ப நான் எழுத்துக்கள் இன்னொரு எழுத்தோட சேர்த்து உச்சரி பாக்குற நேரம் சொல்லி தரலையா? நம்பர் 2 லெட்டர்ஸ்ல, நம்பர் 3ல வந்து எல்லாம் நிறைய இடத்துல வந்து இந்த அலிஃப் என்ற எழுத்து. இந்த மாதிரி அலிஃப் நிறைய இடத்துல வந்துக்குதே. இப்ப நீங்க தெரியலன்னு சொல்றதுல எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது. தெரியலன்னு எப்படி சொல்ற? தெரியலன்னு இதுக்கு முன்னாடி இந்த அலிஃப் வந்து இல்ல அப்படியா?
வந்திருக்கு அஜரத். அதுதானே, அப்ப எப்படி தெரியாம மறந்துட்டேன் போல. அஜரத். மறந்துட்டீங்க. அப்படின்னா ஓகே, நீங்க அப்படி சொல்லலையே. இப்படி இந்த அலிஃபே தெரியாதுன்னு சொன்னா அது மீனிங் வேற. தெரியாத என்ன மீனிங்? நாங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியே தரல. இப்பதான் உங்களுக்கு சொல்லி பாக்குறோம். நீங்க பாக்குற டைமே கேக்குறீங்க. அதனால தெரியல. அதான் தெரியலன்னு அர்த்தம். படிச்சுட்டு ஓகே. வரதான் வேற விஷயம். சரி, இப்ப நான் சொல்லி தந்திருக்கேன். லாமுக்கும் நூனுக்கும் என்ன வித்தியாசம்? சாரி, அலிஃபுக்கும் என்ன வித்தியாசம்? நான் சொல்லி தந்திருக்கேன். பெருமான மாட்டிக்கொண்டீங்க. அதே சொல்லி தந்திருக்கிறேன். லாம் என்ற எழுத்துக்கும் ஆ லாம் என்ற எழுத்துக்கும் அலிஃப் என்ற எழுத்துக்கும் what are the different? தெரியாம இருப்பானா இது? எனக்கு மறட்டு அஜரத். அதெல்லாம் மறக்கப்படாதே. சரி, ஏன் இப்ப இது அலிஃப்னு சொன்னீங்க? லாம்னு சொல்லியுமே. ஏன் இது அலிஃப்னு சொல்றீங்க? சொல்லுங்களே பாபு. அது பார்க்க அலிஃப் மாதிரி இருந்துச்சு அஜரத். பாக்குறதுக்கு அலிஃப் மாதிரி ஆயிக்குது. பாக்குறதுக்கு லாம் மாதிரி இல்லையா? லாமும் இப்படித்தானே வரும். இப்படி மேலுக்கால வந்து இப்படி வளைஞ்சிக்கும். இது மேலுக்கால வந்து இப்படி வளைஞ்சிக்குது. எல்லாம் ஒன்றுதான், லாம் தானே. இப்ப ஏன் அலிஃப் ஆச்சு? உங்களுக்கு பாக்குறதுக்கு அலிஃப் மாறிக்கு, எனக்கு பாக்குறதுக்கு லாம் மாறிக்கு. அப்ப இது சரி. ரெண்டுமே சரி எப்படியா? இல்ல அஜரத், லாம். என்ன? இப்ப சப்போர்ட் எனக்கு என்ன சப்போர்ட் மாறிங்க? எனக்கு மாறிங்க அப்படியா? எந்த சைடுக்கு மாறிட்டீங்களா அப்படியா? அஜரத் அலிஃப் அஜரத். ம் அலிஃப் அஜரத். ஏன் அலிஃப்? ஏன்னா அது லாம் இப்படி சுழிச்சு வரும், அலிஃப் வந்து ஸ்ட்ரைட்டா வரும் அஜரத். அலிஃப் வந்து ஸ்ட்ரைட்டா வரும், லாம் வந்து சுழிச்சு வரும் அஜரத். சுத்தி சுத்தி வரும் அப்படியா? இல்ல பாத்தீங்களா பாருங்க. அஜரத். இங்க பாருங்க, நான் கேக்குறேன். லாம் எப்படிதான் எழுதுவோம்? இப்படிதான் அஜரத் எழுதுவோம். இப்படி. ஓ, இங்கேயும் இதே மாதிரி வந்து அப்படியே முன்னுக்கால வந்து இதான் வந்து இது. ஏன் இதை லாம்னு சொல்லாம அலிஃப்னு சொல்றீங்க? அஜரத் அப்ப அது லாம் அஜரத். பாத்தீங்களா பாத்தீங்களா? நீங்க இன்னும் மங்களங்களும் மாறி மாறி தான் நிக்கிறீங்க. எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்றீங்க ஒரு டைம், இன்னொரு டைம் எனக்கு சப்போர்ட் பண்ணாம இல்லாத அலிஃபண்ட் வாரீங்க. இப்ப நான் எதை எதுக்கு உன் டைம் அப்படி குழப்பத்துல இல்லையே. அப்ப இது ரெண்டு அலிஃப் அப்படியா? இதே மாதிரி தான் என்ன வந்திருக்கிற? மூணாவதுல வந்திக்குது, அஞ்சாவதுல வந்திக்குது. இதெல்லாம் என்ன இப்ப அலிஃப் அப்படியா? எல்லாம் மேலுதான், இல்ல எல்லாமே அஜரத் அது லாம் அஜரத். ஏன் அதெல்லாம் சொல்றீங்க? எனக்கு அதை சொல்லுங்க. ரீசன் சொல்லணும். அதான் தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் அலிஃப் என்று சொல்ற நீங்க, நம்பர் தேர்ட் ஒன்லையும் நம்பர் ஃபிஃப்த்தையும் லாம் என்று சொல்றீங்க. நீங்க தான் சொன்னீங்க, அப்படித்தானே? ஏன் அப்படி சொல்லிட்டீங்க? ஆமா. அதுக்கு என்னத்த நீங்க ஐடியா எடுத்து என்ன ஐடியால சொல்றீங்க? சும்மா சொல்லலாவே என்ன ஐடியா உண்டீங்கன்னு. டக்குன்னு சொல்லுங்க யோசிச்சு. ஏன்னா அது ஜாயிண்டா வந்திருக்கு அஜரத். ம் ஏன்னா அது ஜாயிண்டா வந்திருக்கு அஜரத். எது ஜாயினா வந்துக்குது? எ- லாமுக்கு அஜரத். எத்தனையாவது?
ஒன்னாவதுல ஹஜ்ரத். முதலாவது. அப்ப நம்ம தேர்ட் ஒன்ல ஜாயின் ஆகாம வேற வந்து எப்படியா? சரியா சொல்லணும். ரெண்டுக்கு முக்கியம் அதுலயும் சொல்லணும். ஜாயின் வந்திருக்கு ஹஜ்ரத். ஓ, அப்ப எல்லாமே அலிஃப் அப்படியா? இல்ல ஹஜ்ரத். ம். என்ன டிஃபரெண்ட்? எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு தெரியல ஹஜ்ரத். அப்ப தேர்ட் ஒன் தெரியல. அது டெஸ்ட் லாம் பண்ணுங்க. ஹஜ்ரத். ஏன் அதுலாம்? அது அலிஃபே ஸ்ட்ரைட்டா வந்தா. இல்ல ஹஜ்ரத். ஆ? நான் சொல்றேன் ஸ்ட்ரைட்டா வந்திக்கிறதால அது அலிஃப். இப்ப நீங்க லாம் என்று சொல்லணும் என்றால் அதுக்கான ரீசன் என்ன? என்ன ரீசன்? ஸ்ட்ரைட்டா வந்தா அல்லாம் அப்படியா? ஏன் அது லாம்? இதுதான் ஆன்சர் பாருங்க. இதுதான் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு கேட்கிறேனே, இதை நீங்க நூன் என்று சொன்னீங்க அப்படித்தானே? ஆமா ஹஜ்ரத். நான் சொல்றேன் பே என்று சொல்லி. சரியா இல்லையா? நூன் ஹஜ்ரத். ஏன் நூன் சொல்றீங்க? நான் சொல்றேன் பே. ஏன் நூன்? இதுதான் முக்கியம். ஏன் நூன் அது? புலி புலி வந்து மேல வந்திருக்கு ஹஜ்ரத். ஒரு ரீசன் ஒன்று சொல்றீங்க தானே? புள்ளி வந்து மேலுக்கு வந்திக்கிறதால நாங்க அதை நூன் என்று சொல்றோம். கீழுக்கு வந்தா தான் நாங்க பே என்று சொல்லணும். மேலுக்கு வந்தா நாங்க பே என்று சொல்றது பெல. ரீசன் விளங்கினா? ஹஜ்ரத். அதே போல மூணாவதுக்கு எனக்கு இப்ப ரீசன் சொல்லணும். நான் சொல்றேன் ஸ்ட்ரைட்டா வந்தீங்க எனக்கு இதாலி. நீங்க லாம் என்று சொல்றீங்கன்னா எனக்கு ரீசன் சொல்லுவோம். அல்லது பெல உங்களோட வேலை பெல நடிப்பல. ஹஜ்ரத் லாம்ல அந்த பக்கம் வந்து ஜாயின் ஆயிருக்கு ஹஜ்ரத். எந்த பக்கம்? லெஃப்டோ ரைட்டோ? லெஃப்ட் ஹஜ்ரத். லெஃப்ட் ஹஜ்ரத் லெஃப்ட். லெஃப்ட் ரைட் அப்படியா? லெஃப்ட் சைடு என்ன செய்யணும் விளங்கல. லாம்ல லெஃப்ட் சைடு ஜாயின் ஆனது அது லாம் ஹஜ்ரத். லெஃப்ட் சைடு ஜாயின் ஆகிக்கிறதால லாம் அப்படியா? ஆமா ஹஜ்ரத். அப்ப ஆமா ஹஜ்ரத். லெஃப்ட் சைடு ஜாயின் ஆகாம ரைட் சைடு ஜாயின் ஆகினா அது லாம் அப்படியா? அலிஃப் ஹஜ்ரத். அலிஃபா? மறந்தால் ஆமா மறந்தால் ஹஜ்ரத். நிறைய கேள்வி கேட்பேன். மறந்தால் நிறைய கேள்வி கேட்பேன். சரி, சின்ன ஒரு வித்தியாசம் தான் அலிஃபுக்கும் லாமுக்கும். நான் இதை பல முறை சொல்லி தந்திக்கிறேன் நிர்மானா. பல முறை சொல்லி தந்திக்கிறேன். ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, நிறைய டைம் சொல்லி தந்திக்கிறேன். சரியா? என்ன விஷயம் என்றால் அலிஃபிக்கு தானே அலிஃப். அலிஃப் எப்போதும் அதுக்கு முன்னாடி வார எழுத்தோட தான் சேருவார். ஓகே ஹஜ்ரத். ரைட்டா வார அலிஃப் அதுக்கு முன்னாடி வார எழுத்தோட பின்னாடி வார எழுத்தோட சேர மாட்டாரு. பிரிஞ்சுதான் வருவாரு. அது எவ்வளவு பெரிய மந்திரியா இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு பெரிய சண்டியரா இருந்தாலும் சரி சேர மாட்டார். அது அவரு கெத்து. அப்படித்தான் இப்பாரு அலி. ஆனா ஓகே ஹஜ்ரத். லாம் என்றவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லாம் உண்டு. இங்காலையும் அவர் சேருவாரு, இந்த சைட்லயும் சேர்ந்து கொள்வாரு, பின்னாடி வார எழுத்து வருதா அதோடையும் அவர் சேர்ந்து கொள்வாரு. இதான் விஷயம். சிம்பிள் விஷயம். திருப்பி வந்து சொல்லணும், ஓகே. அசரத் எனக்கு தெரியாது, இது நான் மறந்துட்டேன், எனக்கு சொல்லி தரல, நான் இது வரைக்கும் பார்த்தே இல்ல, கண்டே இல்ல, இப்படித்தான் வந்திக்கிற சொல்லித்தாம திருப்பி கேட்கணும். சரியா? நேர்மா நாளைக்கு கிளாஸ் போடுவேன். கேட்க மாட்டேன். நாளைக்கு வந்து திருப்பி சொல்லணுமா? ஓகே சொல்லித்தாம ஹஜ்ரத். தரல, எனக்கு தெரியாது, லாமுக்கும் அலிஃபுக்கும் என்ன வித்தியாசம் பண்ணி தெரியாது, அப்படியே சொல்ற. கேட்க மாட்டேன் ஹஜ்ரத். அப்ப என்ன செய்யணும்? எனக்கு ஃபுல்லா ரெடி ஆயிட்டு வரும். நான் கேள்வி நிறைய ஓகே கேள்வி கேட்பேன். ஹஜ்ரத். சரி வரல, இப்ப நீங்க நிறைய மறக்கிறீங்க. சரி, இப்ப சொல்லுங்க. அஞ்சாவது என்ன? லாம் ஹஜ்ரத். மூணாவது என்ன? லாம் ஹஜ்ரத்.
மூணாவதும் அஞ்சாவதும் ஏன் லாம் அலிஃபா வைக்கப்படாது? ஏன்னா லாம் வந்து லெஃப்ட் சைடும் சேருவோம், அப்புறம் ரைட் சைடும் சேருவோம் ஹஜ்ரத். அப்ப அலிஃப் வந்து அலிஃப் ரைட் சைட் மட்டும் ஹஜ்ரத். இப்பதான் விஷயம் அது. சரி, இப்போ சொல்லுங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க பாப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பிளான் என்ன? ஃபர்ஸ்ட் பிளான் என்ன இப்ப? அலிஃப் ஹஜ்ரத். ஆஹா, அது அலிஃபா மாறிச்சு. லாமா ஹஜ்ரத். லாமா அலிஃபா? அலிஃப் ஹஜ்ரத். ம்? அலிஃப் ஹஜ்ரத் அலிஃப். ஏன் அலிஃப்? ஏன்னா அலிஃப் ரைட் சைடுல தான் ஹஜ்ரத் சேரும். இது லாம் ஆயிக்கணும் என்றால் விலகிடும். பாருங்க, இப்படி வந்து இப்படியே போனது லாம் என்று சொன்னா இப்படி வந்து நிக்கணும். இப்படி நிக்க இயலாது, நேரா ஸ்ட்ரைட்டா மட்டும் நிக்க இயலாது. விலங்க சொல்லுது, இப்படி வந்து நிக்கிறாரே, நின்றா அவரு அலிஃப் தான். லாம் ஒன்று வாரன்னு சொன்னா அவர் அப்படியே வந்து, அப்படியே நீங்க சொன்னது போல லெஃப்ட் சைட்ல அப்படி ஒரு யூட்டர்ன் ஒன்று போட்டு தான் நிப்பாட்டும். ஓகே ஹஜ்ரத். நான் வேறுபாடு வித்தியாசம். ஹைரன், ஓகே, நல்ல. நாளைக்கு இன்ஷால்லா உங்களுக்கு பாடத்தை நாளைக்கு கிளாஸுக்கு தான் உங்களுக்கு நைட்ல இந்த டைமுக்கு. இல்ல இருக்கு ஹஜ்ரத். அப்ப நீங்க இல்லைன்னு சொல்றீங்க இப்ப? பாத்தீங்களா, பாத்தீங்களா? பாப்போம் இன்ஷால்லா எத்தனை மணிக்கு முடியும். நீங்க வளமையான டைம் அதான் ஸ்டார்ட் பண்ற அப்படித்தானே? வளமையான கிளாஸ் தானே அது உங்களோட? ஆமா ஹஜ்ரத். ஆமா, அப்ப இன்ஷால்லா பாப்போம். நாளைக்கு உங்களோட தாத்தா தான் கிளாஸ் நடக்கும். அப்ப உங்களோட கிளாஸ சாட்டர்டேக்கு போட்டு தருவோம். ஆனா ரெடி ஆயிட்டு வரணும். லாம்ல ப்ராப்ளம் வரப்படாது. அலிஃப் லாம் ப்ராப்ளம் ஈக்கப்படாது. இது பின்னால் இருப்பானாக்கு எந்த இடத்துல போயிட்டு அப்படி ஒன்று தெரியாது, இப்படி ஒன்று நான் கண்டு இல்ல, அப்படி ஒன்று எனக்கு சொல்லித் தரல, எனக்கு மறந்துட்டு, இந்த வேலை வரப்படாது. எதுனே ரெடி ஆயிக்கணும். அப்பதான் என் பாடமாக இருக்கும். ஓகே ஹஜ்ரத். ஓகே, தாத்தா ஜெயமன் சொல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத். அல்லாஹ் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.